அம்சிகாவுக்கு இவ்வாறான ஒரு மரணம் நடந்து 2 மாதங்களுக்கு மேலாகின்றது. மிகுந்த நம்பிக்கையோடு அனைத்து பாடசாலை கட்டமைப்பில் உள்ள அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என இந்த விடயம் தொடர்பாக விழிப்பாக இருந்தார்கள். ஏனெனில் இவ்வாறு ஒரு விடயம் நடந்த பின்பாக அதற்கான நீதி கூடிய விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து நம்பிக்கைகளும் இடிந்து போயுள்ள நிலையிலேயே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். அதாவது தொடர்ந்து அம்சிகாவினுடைய வழக்கு தொடர்பான விடயங்களை சரியான தீர்ப்பினை வழங்க முடியாத ஒரு பாரதூரமான நிலையிலேயே இன்று காணப்படுகின்றது. அதற்கு காரணம் போலீஸ் விசாரணைகளின் ஊடாக வெளிக்கொணர வேண்டிய சாட்சிகள், விளக்கங்கள், தகவல்கள் போன்றன அறிக்கைகள் இன்று மந்த கதியிலேயே செல்கின்றது. எனவே இந்த விடயத்தில் அரசாங்கமானது கடந்த காலங்களிலே பிரதம மந்திரியுடைய பொறுப்பின் கீழ் அவர்களுடைய அமைச்சின் கீழாக பல மட்டங்களில் உயர் அதிகாரிகளுடன் பெற்றோர்களை அழைத்து நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள். இதற்கு நீதியான ஒரு விசாரணை நடத்தப்படும், இந்த கொலைக்கு தகுந்த தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து விடயங்களுமே தவிடு பொடியாகி எமது நம்பிக்கை தகர்த்தெறிந்த கூறிய நிலையிலேயே இன்றும் ஆசிரியர், அதிபர்கள் என்று ஒன்று கூடியிருக்கின்றோம். சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியிலே இந்த அம்சிகா மாணவிக்கு ஏற்பட்ட துர்மரணமானது இனி எந்த ஒரு மாணவிக்கும் நடைபெறக்கூடாது எனவும் இன்றும் கூட பல பாடசாலைகள் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன. இலங்கை ஆசிரியர் சங்கம் அது தொடர்பாக ஈடுபட்டு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலைமைகள் மேலும் மோசமடையாது. பாடசாலை தொடர்பாக மாணவர்களிடையே உயர் நம்பிக்கையை கட்டியெழுப்பி தகுந்த முறையிலே அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று போலீஸ் மா அதிபரிடம் மிக உறுதியாக இக்கோரிக்கையை முன்வைக்கின்றோம். எங்களுக்கு கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் லில்சி அம்சிகா சொல்ற மாணவி இறந்து போனது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. அதுக்கு பிந்தி இந்த சம்பவம் சம்பந்தமாக பிரதம அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் சிறுவர் பாதுகாப்புக்கான அமைச்சரும் அதோட அடிஷனல் மினிஸ்டரும் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாம் பேசி தீர்மானங்கள் எடுத்தாங்க. என்ன நடந்திருக்குது? நாங்கள் போன வழக்கு நேரம் நாங்கள் கண்டது என்னது? போலீஸால அந்த சிசிடிவி கேமராவும் டிவிஆர் பத்தியும் கேட்கறது 6ஆம் மாதம் 20ஆம் தேதி. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது எப்போ 12ஆம் மாதம் 8ஆம் தேதி. அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் கூட கேட்ட கேள்வி என்னது? இவ்வளவு காலமும் போலீஸ் என்ன செஞ்சுச்சு? நாங்க கேட்கிறோம் தான் பெரிய மீட்டிங் வச்சுங்க, இதை பத்தி பேசுனீங்க, என்ன தீர்மானம், என்ன நடைமுறை எடுத்துருக்கு? வர்ற 7ஆம் தேதி வழக்கு வருது, இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எங்களுக்கு ஒன்றும் காண இல்லை. நாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அவங்க சமர்ப்பிக்க இல்லை. இப்ப நாங்க அதுதான் கேட்க வந்தோம் போலீஸ் மா அதிபர்கிட்ட, இது சம்பந்தமான போலீஸ் நிலைப்பாடு என்னங்கிற காரணம் எங்களுக்கு தெரியும். இந்த 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 இறந்து போன பிந்தி இது சம்பந்தமாக பல பேர் பேசினாங்க. எல்லோரும் முன் வந்து பேசினாங்க. அரசாங்கத்துல எல்லாரும் பேசினாங்க, பாராளுமன்றத்தில் பேசினாங்க. ஆனால் நடைமுறையில் ஒன்றும் இல்லாட்டி நாங்க எப்படி நீதியை கேட்கறது? ஆனால் நீதி அவசியம் எங்களுக்கு. இந்த மாணவி சம்பந்தமாக எங்களுக்கு தற்போது இந்த பாடசாலையில் இந்த அதிபர் ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அது சம்பந்தமாக போலீசார் எடுத்த தீர்மானம் என்னது? என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செஞ்சு இல்லை. கல்வி அமைச்சியால நிர்வாக அமைச்சின் ஒரு செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்குனாங்க. அந்த குழுவால் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட்ல ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் இருக்குது. இது வரைக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்க அமல்படுத்த இல்லை. அதை வச்சிருக்காங்க ஒரு பக்கத்துல. இந்த பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து கல்வி அமைச்சியால் நிர்வாக அமைச்சின் செயலாளர் மூலம் இதுவரைக்கும் ஒன்றும் நடந்தில்லை. அப்ப அந்த ஆணுக்கு எப்படி நாங்கள் நீதி எடுக்கிறது? அப்ப கொடுத்த ரிப்போர்ட்டை கூட அமல்படுத்தாம இருக்கிறதா இருந்தால் அதுல என்ன நீதி அதுல இருக்கு? நாங்கள் கேட்கிற மாதிரி தான். அதனால பேசி வேலை இல்லை, நடைமுறையில் வரணும். அப்பதான் நாங்கள் காணுவோம் மாணவர்கள் சம்பந்தமாக அரசு என்ன செயல்பாடு செய்யறது. அதோட எங்களுக்கு தெரியும், தனியார் டியூஷன் இடத்துல தான் இந்த மாணவிக்கு இந்த சம்பவத்துக்கான ஒரு பிரச்சனை வந்தது. இதுவரைக்கும் அவர் சம்பந்தமான எடுத்த தீர்மானங்கள் என்ன செஞ்சிருக்காங்க போலீசார்? ஒண்ணுமே இல்லை. நான் கேட்கிறோம் தான், இதை மறைக்க பாக்குறீங்க. நாங்க இதை மறைக்க விட மாட்டோம். இதுக்கு நீதி வேண்டும். அந்த சம்பவம் நடந்த பெருசா பேசி மட்டுமே இல்லை, நாங்க எங்களுக்கு நீதி வேண்டும். நீதி கிடைக்கும் வரை எங்களோட செயல்பாடுகள் முன் போகும். நாங்க சொல்றோம், வர்ற 7ஆம் தேதி போலீசாருக்கு அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த வழக்கு சம்பந்தமாக முறை அட்டென்ட் பண்றதுக்கு அதுதான் நாங்க வந்திருக்கோம் போலீஸ் மாதிபரை சந்திக்க. வவுனியா மாவட்டத்திலே வாழுகின்ற இடம்பெயர்ந்து, அதாவது கடந்த காலத்திலே இடம்பெயர்ந்த மக்களுக்கும் 1983ஆம் ஆண்டு மலையத்திலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியா மாவட்டத்தில் வாழுகின்ற காணியற்ற மக்களுக்கும் ஏனைய புதிதாக திருமணமாகி வாழுகின்ற காணியற்ற மக்களுக்கும் ஒரு தீர்வை வழங்குவதற்காகவும் கடந்த காலத்திலே வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட, அதாவது 2012ஆம் ஆண்டு
காலப்பகுதியிலே இங்கே வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கூகுள் மைப்பினூடாக வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது. அவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் தற்போது அண்ணளவாக 25,000 ஏக்கரை வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திலிருந்து விடுவித்து அவ்வாறு காணியற்ற மக்களுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக எமது அரசாங்கம் தற்போது துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்போது அதாவது வவுனியா மாவட்டத்திலே மொத்தமாக 849 குளங்கள் காணப்படுகின்றன. அதிலே 221 குளங்கள் வனவள பிரதேசத்திலே அதாவது வனவள திணைக்களத்தினுடைய அவர்களால் ஒதுக்கப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்றது. இதிலே தற்போது 44 குளங்களை அங்கே வனவள பிரிவிலிருந்து விடுவித்து அவற்றை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து அதற்கு கீழ் உள்ள வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கும் அந்த வயல்களை மீண்டும் மக்கள் பயிர் செய்கை மேற்கொள்வதற்காக அந்த குளங்களை நாங்கள் திருத்தி அமைக்க உள்ளோம். அதே போல 149 குளங்களை அதாவது காடு மண்டி காணப்படுகின்ற குளங்களை மீளவும் சுத்தப்படுத்தி மக்களினுடைய பாவனைக்காக இந்த வருடம் விடுவிக்க உள்ளோம். அதே போல வவுனியா மாவட்டத்திலே காணப்படுகின்ற பெரிய நீர்ப்பாசன குளங்கள் 6 காணப்படுகின்றன. இந்த 6 குளங்களுக்கும் அண்ணளவாக 780 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்த நிதியை வருகின்ற 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நிதியை ஒதுக்கி அந்த குளங்களையும் வருகின்ற வருடம் திருத்தி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதே போல தற்போது நேற்றைய தினம் வவுனியா உள்ள நெடுங்கேணி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நெடுங்கேணி பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட வனவள உத்தியோகத்தர் மற்றும் காணி உத்தியோகத்தர் மற்றும் இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் இணைந்து வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்களை அடையாளப்படுத்தி அதிலே விட வேண்டிய இடங்களை அடையாளம் கண்டு அதனுடைய விடுவிப்பதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நேற்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். இதேபோல் ஏனைய மாவட்டங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே எம்மால் 52,000 ஏக்கர் காணிகள் வனவள திணைக்களத்திலிருந்து எதிர்வரும் காலத்தை நாங்கள் விடுவிக்க உள்ளோம். இவ்வாறு விடுவிக்கின்ற இடங்களிலே காணப்படுகின்ற குளங்களை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் அந்த குளங்களை மீளவும் திருத்தி அமைத்து மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க உள்ளோம். அதே போல எதிர்வரும் காலத்திலே நமது உலக வங்கியானது $1 பில்லியன் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மக்களுடைய அபிவிருத்திக்காக உலக வங்கியானது வழங்க உள்ளது. இந்த நிதியை மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி கூறி இந்த தருணத்திலே உண்மையிலேயே தற்போது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் ஏனைய பிரதேச மக்களிலும் பார்க்க ஓரளவு தற்போது பொருளாதாரத்திலே முன்னோறி வருகின்றமை கண்கூடாக பார்க்கக்கூடியதா உள்ளதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.